Hi guys, welcome back to another video. 2019ல ஒரு ஹாரர் படமா ரிலீஸ் ஆன டெட் அவுட் அப்படிங்கிற ஒரு இந்தோனேஷியன் மூவி பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு கொடூரமான ஒரு பேயை வந்து அடக்கிறதுக்கான வேலைகள் காமிக்கப்படுது. அது அப்படியே அடக்கி எப்படியோ ஒரு வழியாக மாதிரி படத்தை வந்து முடிச்சிடறாங்க. இப்போ கதை அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து வழக்கமாக அந்த ஸ்கூல் படிக்கிற நாதாரிங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு பாலடைஞ்ச வீடு இருந்தா அதுக்குள்ளே போய் பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போவானுங்க இல்லையா. அப்படி ஒரு செட் ஆஃப் ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள உண்மையே ஒரு பேய் இருக்கு. அதாவது திடீர்னு நிலத்துல வந்து ஒரு ஹோல் ஓப்பன் ஆகி அதுக்குள்ள தண்ணி அதுக்குள்ள விழுந்து எல்லாரும் வேறு வேறு காட்டுக்குள்ள போய் சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேய் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினி ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான் ஹீரோயினி. அவங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நீ கையில ஒரு ஒரு லெட்டர் வச்சிருக்க, அது அந்த லெட்டர்ல ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல ஒரு விதமான லெட்டர் இருக்கு. அது யாரு கண்ணுக்கும் தெரியாது, உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அதை படி, இந்த உலகத்தை நான் ஃபுல்லா ஆள போறேன் அப்படின்னு சொல்லி இந்த பேய் வந்து வந்து வற்புறுத்துது. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியலை, எப்படி எனக்கு மட்டும் இந்த லெட்டர் வந்து தெரியுது அப்படின்னு ஒரு கன்ஃபியூசன். அதே சமயத்துல அந்த பேய்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே காப்பாற்றணும். ஸோ என்ன பண்ண போறாங்க, ஒரு ஒரு ஆளா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு வருது அந்த பேய். இதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி மீண்டாங்க, ஹீரோயினுக்கு மட்டும் எப்படி ஒரு அந்த ஸ்பெஷல் பவர் வந்து கிடைச்சிச்சு. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்ல காமிக்கப்பட்ட காட்சிக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சம்பந்தம், அந்த காட்சி பல வருடங்களுக்கு முன்னாடி, ஹீரோயினி சின்ன பொண்ணா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன கனெக்ஷன், யார் இந்த பேய் அப்படின்றதுக்கு எல்லாமே மீதி இருக்கிற அந்த ஹவர்ஸ் வந்து நமக்கு பதில் சொல்லுது. படத்தோட பிளஸ் அப்படின்னா மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஹாரர் எலிமெண்டான படத்துக்கு என்ன தேவை, கதை. அதுக்கு ஒரு நல்ல ஒரு நேர்த்தியான ஒரு திரைக்கதை, அதை வந்து ரொம்ப அழகா தெளிவா நீட்டா பெர்ஃபெக்டா அந்த படத்துல வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அதையும் வந்து அழகா ஸ்கிரீன்ல எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் எனக்கு இந்த படத்துல மிக மிக பிடிச்ச விஷயம். அதுக்கப்புறம் படத்துல நடிச்ச எல்லாருமே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி பிஹேவியர் பண்ணுவாங்க, அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும், அவங்களோட பேச்சுக்கள் எல்லாம் எப்படி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அக்யூரேட்டா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்தோமோ அதை வந்து அழகா இந்த படத்துல வந்துச்சாங்க. அண்ட் ஹீரோயினுக்கும் அந்த பேய்க்கும் உண்டான ஒரு பாண்டிங், ரெண்டு பேருக்கும் உள்ள கனெக்ஷன், தொடர்பு எப்படி, இந்த ஸ்டார்டிங்ல காமிக்கப்பட்ட ஒரு சின்ன காட்சிக்கும் இப்ப இருக்க ஹீரோயினுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத பேய் வந்து சொல்லும். அதை வந்து நமக்கு சொல்லும் போது சின்னனா ஒரு ஆச்சரியம் நமக்கு ஏற்படுது. இறுதியில இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு ஷாக்கிங்கான எஃபெக்டோட தான் இந்த படத்தை வந்து முடிச்சும் இருப்பாங்க. அண்ட் முழுக்க ஆர்ரேட்டரான ஒரு ஹாரரபிளான படம். ஃபேமிலிஸோட டெஃபினட்டா இதை நீங்க பார்க்க முடியாது. எக்கச்சக்கமான வந்து ப்ரூட்டலான காட்சிகள் இந்த படத்துல வருது அப்படின்னா, நீங்க ஒரு 16+ இருந்தா இந்த படத்தை நீங்க உங்க ஃபேமிலிஸோட டெஃபினட்டா நீங்க பார்க்கலாம். மற்றபடி செக்ஸுவல் அஃபெக்டாவோ எல்லாம் நியூடான காட்சிகளோ அந்த மாதிரின்னு எதுவுமே இல்லை. பட் இந்த மாதிரி ப்ரூட்டல் காட்சிகள், ஸோ எங்களுக்கு இந்த ரத்தம் பார்க்க பிடிக்காது, ஏதாவது அந்த கழுத்து இருக்க மாதிரிலாம் பார்த்தா பயமா இருக்கும், திடீர்னு பேய் மூஞ்சோட வந்தால் பயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த ஃபேர் ஃபேக்ட் உள்ளவங்க டெஃபினட்டா இந்த படத்தை வந்து பார்க்க முடியாது. அண்ட் தமிழ் டப்பில் இந்த படம் வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் பர்ஃபெக்டான ஒரு தமிழ் படம். ஸோ இப்போ சமீப காலங்களில் இந்தோனேஷியல் படங்கள், இந்த மாதிரி ஹாரரபிளான படங்கள் எல்லாத்தையுமே தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வர்றாங்க. அந்த வரிசையில இந்த படம் வந்து ஒரு பர்ஃபெக்டான படமா இருக்கு அப்படின்றது. ஸோ நீங்க இந்த ஸ்பெண்ட் பண்ற 1 hour 40 minutes ஒரு ஒர்த்தான படமா தான் இந்த டெட் அவுட் அப்படிங்கிற மூவி வந்து இருக்கும். அண்ட் யாரு இந்த படத்தை பார்க்கலையோ போய் நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலே இந்த படம் வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் தமிழ் டப்ல. ஸோ நீங்க அங்கேயே அவைலபிளா இருக்கு. இல்லைன்னா நீங்க டோரன்ஸ் ஃபைல் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அங்க கூட டவுன்லோட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஸோ அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.